திருநெல்வேலி மாநகரதியிலே நெல்லுக்கு வேலி காக்கூர் எல்லை எம்பளம் பதியதிலே என் பேர் வெளிய இந்த மாயாண்டி சுடலை இந்த பேச்சு மக சுடலை ஐயா பேச்சு பிரம்ம சக்தியோடு யாரு யாரையா அந்த திருநெல்வேலி மாநகரதியிலே திருநெல்வேலி அரசாண்டு வருவது யாரு? நெல்லையப்பர் காந்திமதியம் நெல்லையப்ப சாஸ்திரியும் காந்திமதி அம்மாளுடைய ஆலயத்திலே 4 ரதவீதியும் பார்வையிட்டு அம்மா அந்த 4 ரதவீதியிலேயும் நமக்கு தகுந்த இடம் எந்த இடம் என்று யாரையா எங்கள் ஐயா இந்த மாயாண்டி சுடலை எங்கு வருகின்றார் அந்த திருநெல்வேலி மாநகரதியிலே எங்க வருகின்றார் மேலர் அடவீதியிலே அடுக்கு பீடத்து மாயாண்டி சுடலை மேலர் அடவீதியிலே இந்த ஆயான பேச்சு பிரம்மராஜுதையாளோடு அந்த மேலர் அடவீதியிலே அடுக்கு பீடத்து மாயாண்டி சுடலை என்று மாயாண்டி அங்க நிலைய வாங்கி அடுக்கு பீடத்து சுடலை நிலைய வாங்கி காவல் காத்து வரும்போது அது எந்த நாடு ஐயா நாடு நல்ல நாடு நாவலரில் புகழும் நாடு மழை பொழியும் நாடு அந்த சிந்தாமணி மாநகரதியிலே நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடைமலை ஒளியும் நாடு குளிர்ந்தெந்தல் வீசு நாடு இஞ்சி மஞ்சள் பூங்கு நாடு திருவாச்சி மலரக்கூடிய நாடு வரிக்கை விளாமரங்கள் வளர்ந்து ஓங்கி ஜலிக்கும் நாடு அது எந்த நாடையா அதுதான் சொல் உலகமெல்லாம் பெயர் விளங்கும் அழகான சிந்தாமணிமான நகரம் அந்த சிந்தாமணிமான நகரத்தை யார் வாழ்ந்து வருகின்றார் பிள்ளைமார் சமுதாயத்திலே உரித்த யாரு சொக்கநாத பிள்ளைவாள் ஆண்டு வருகின்றார் ஆண்டு வருகின்ற பொழுது அவருக்கு பணி என்ன அப்படின்னா என்ன வேலை ஐயா அவருக்கு என்ன வேலை என்றால் என்ன வேலை அந்த காலத்தை நெல்லையப்பருடைய
ஆலயத்துக்கு சொந்தமாக 1000 கோட்டை விதைப்பாடு இருக்கும். எத்தனை? 1000 கோட்டை இப்பவும் இருக்குல்லம்மா. ஆமா, இப்ப பாதி அங்கங்க வச்சுக்கிட்டாங்க, அங்கங்க பிரிஞ்சு கிடக்கு. ஆமா, எல்லா பக்கமும் பிரிஞ்சு கிடக்கு. ஆமா, ஆனால் அந்த 1000 கோட்டை விதைப்பாட்டை நெல்லையப்ப சாஸ்திரிக்கும் காந்திமதி அம்மாளுக்கும் ஆலயத்துக்கு சொந்தமா 1000 கோட்டை விதைப்பாடு இருக்கும். ஆனால் இந்த 1000 கோட்டை விதைப்பாடும் யாரு கட்டுப்பாட்டுல? ஆனா இப்பவே நம்ம பருத்திப்பாடு வையேன். இப்ப கோயிலுக்கு சொந்தமா இடம் இருந்தா அதை யாரு பாருங்க பாப்பா? கோயில் பூசாரியா பாப்பாரு? யாரியா பாப்பாரு? பூசாரி வருவாரு, மணி அடிச்சுட்டு அவர் போயிடுவாரு. சரிதான். கோயில் தர்மகர்த்தா பொறுப்புலதான் கோயிலுக்கு சொந்தமான அத்தனை உடமையும் இருக்கும். அதே மாதிரி அன்றைக்கு நெல்லையப்பர் கோவிலுடைய தர்மகர்த்தாவாக இந்த வடமலையப்ப பிள்ளை என்று சொல்லக்கூடிய பிள்ளைமார், அவரும் பிள்ளைமார். ஆமா, அப்படிதானம்மா? ஆமையா. என்ன இந்த வடமலையப்ப பிள்ளை ஆட்சியில தர்மகர்த்தாவா இருக்கும் போதுதான் திருநெல்வேலியை சுத்தி ஏகப்பட்ட சாமி நிலைய வாங்கி இருக்கு. ஆமா, அப்படிதானே? எனக்கு தெரியாதியா. உனக்கு என்னதான் தெரியும்? எனக்கு நல்லா சாப்பிட தெரியும். காலையில படப்பு சோறு கொடுப்பாங்களான்னு கேட்டு வாங்கி திங்க தெரியும். அது சரிதான். என்ன தெரியும்? எங்கடா போய் கட்டையை சாப்பிடுறதுக்கு படப்பு சோறு. ஆமா, யாரு? யாரையா? வடமலையப்ப பிள்ளை. வடமலையப்ப பிள்ளை அந்த நெல்லையப்பர் காந்திமதியுடைய ஆலய தர்மகர்த்தாவாக இருக்கும்போது அந்த 1000 கோட்டை வயல்வெளியையும் யாரையா? அந்த அழகு வடமலையப்ப பிள்ளை. ஆமா, அவர்வாவேளும் கண்டோமாவே கனகமூட காத்துவாரே கண்ணை இமை காப்பது காத்துவாரே 1000 கோட்டை விதப்பாடே 1000 கோட்டை விதப்பாடே அழகு மகன் காத்துவாரே கோயில் தர்மகர்த்தா. ஆமா, அந்த வடமலையப்ப பிள்ளை. ஆமா, அவளும் கட்டுமாகவே காத்திருக்கின்றார். காத்திருக்கும் போது அந்த 1000 கோட்டை விதப்பாடும். ஆமா, அவர் ஒருத்தரே பயிர் வைக்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன செய்வாங்க? ஆமா, என்னமா செய்வாங்க? பயிர் வைப்பாங்க. திருநெல்வேலியை சுத்தியே ஆமா ஏகப்பட்ட இடம் நெல்லையப்பருக்கு சொந்தமான இடம் இருக்கு. நெல்லையப்பர் கோயில இருந்து வந்தா வெள்ளாம வைக்காங்க? கிடையாது. யார் வைப்பா? அவங்க குத்தகைக்கு எடுத்து ஆமா அதன் விளைய வைப்பாங்க. குத்தகைக்கு எடுத்து அந்த நிலனை பயிர் செய்து ஆமா அந்த நிலத்தை விளைய வைத்து அதுல குத்தகை பணம் வரி பணம் கோயிலுக்கு கட்டுவாங்க. அப்படிதானே? ஆமா. அப்ப 1000 கோட்டை விதப்பாடு. 1000 கோட்டை விதப்பாடும். 1000 கோட்டை விதப்பாட்டுல இவர் ஒருத்தரே போய் வாங்கிட்டு இருக்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டும்? இந்த 1000 கோட்டை விதைப்பாட்டுடைய குத்தகை பணம் வரி பணத்தை வாங்குவதற்கு நம்ம 4 திசைக்கும் ஆளை நியமிக்க வேண்டும் என்று ஆமா இந்த வடமலையப்ப பிள்ளை மனதிலே நினைத்து 4 திசைக்கும் ஆமா 4 கணக்கு பிள்ளை. அவங்க வேலை என்ன? அவங்க வேலை வந்து வசூல் பண்ணி கொண்டு வந்து இவர் கையில கொடுக்கணும். ஒவ்வொரு திசையிலிருந்து வர குத்தகை பணம் வரி பணம் அத்தனையும் கொண்டு வந்து அங்கிருந்து வசூல் பண்ணி கொண்டு வந்து வடமலையப்ப பிள்ளை இடத்துல கொடுக்க வேண்டும். இதுதான் யாருக்கு? இதுதான் அவர் இந்த கணக்க பிள்ளைக்கு வேலை. 4 திசைக்கும் ஆமா ஆட்களை நியமித்து அப்படி வளர்த்து பயிர் செய்த எல்லா விவசாயத்தினுடைய குத்தகை பணம் வரி பணத்தை எல்லாம் 4 திசைக்கு 4 கணக்க பிள்ளை. ஆமா, அதுல கிழக்கு திசை கணக்க பிள்ளையா வேலை செய்பவர் தான் ஆமா சிந்தாமணியில இருந்தாரு. ஆமா, என்ன பேர் சொன்ன சொல்லு பாப்பா? சிந்தாமணி பிள்ளை. ஆமா, சொக்கநாத பிள்ளை. என்ன செய்கின்றார்? அந்த வடமலையப்ப பிள்ளை கிழக்கு திசைக்கு
சொக்கநாத பிள்ளையை கணக்கு பிள்ளையாக நியமித்து வருடத்திற்கு 2 முறை இந்த வரிப்பணம் குத்தகை பணம் எல்லாத்தையும் வசூல் பண்ணி என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். வருடத்துக்கு 2 முறைனா எத்தனை மாசத்துக்கு ஒரு தடவை? 6 மாசத்துக்கு ஒரு தடவை கொண்டு வந்து கொடுக்கணும் என்று இந்த சொக்கநாத பிள்ளை இடத்திலே சொன்னவுடனே அவருக்கு துணையாக அவர் பெரிய தர்மகர்த்தா. அவர் வந்து வாங்க முடியாது. இவருக்கு துணையாக இன்னொரு பிள்ளை இருக்காரோ? இல்ல, 2 தலையாரிமார்களை நியமித்து தலையாரி போய் ஒவ்வொரு ஊர்லயும் வரிப்பணம் புத்தகத்தை வசூல் பண்ணி புத்தக பணத்தை வசூல் பண்ணி கணக்கு பிள்ளைகிட்ட கொடுக்கணும். கணக்கு பிள்ளை கொண்டு போய் தர்மகர்த்தாட்ட கொடுக்கணும். இதுதான் வேலை, இதுதான் கதை. ஆமா இனிமேதான் இருக்கு, இனிமேதான் இருக்கும். இப்படி அந்த சொக்கநாத பிள்ளை என்ற சிந்தாமணி மாநகரத்திலே வரிப்பணம் குத்தகை பணத்தை தர்மகர்த்தா அவருடைய வார்த்தை கேட்டு சொன்ன சொல்ல தட்டாமல் சொல்லடகராத பிள்ளையவர் தர்மகர்த்தா வார்த்தை கேட்டு வரிப்பணம் அத்தனையோ தலையாரி மாறி அவர் வசூல் செய்து நெல்லையப்பர் கோவிலோட தர்மகர்த்தா இடமாறி அவர் உடம்பார் பணியளவு செய்யும் போது வார்த்தையை கேட்டு அந்த சொக்கநாத பிள்ளையும் 2 தலையாரிமார்களோ நிலத்தை யாருக்கு குத்தகைக்கு விடணும்? யாருக்கு குத்தகை விட்டா வரிப்பணம் புத்தகப்பணம் எல்லாம் தவறாமல் சரியாக கிடைக்கும் என்று இந்த கிழக்கு திசையை நிர்வாகம் செய்து வரும்போது அங்க என்ன நடக்கு? நடக்கு 6 மாத காலம் முடிந்தது. அப்ப என்ன செய்ய வேண்டும்? பணத்தை கொண்டு ஒப்படைக்கணும். இந்த தலையாரிமார்கள் வசூல் செய்த வரிப்பணம் குத்தகை பணத்தை இந்த சொக்கநாத பிள்ளையிடத்திலே கொடுத்து அவர் என்ன சொல்லுகின்றார்? ஐயா, என்ன இந்தாங்க வரிப்பணம் குத்தகை பணத்தை பிடிங்க. ஆனால் இதை கொண்டு போய் நெல்லையப்பருடைய ஆலயத்திலே தர்மகர்த்தா வடமலையப்ப பிள்ளையிடத்திலே கொடுத்ததுக்கு ரசீது வாங்கிட்டு வாங்க. யார் சொல்லுகின்றார்? கணக்கு பிள்ளை 2 பேரும் சொல்லுதாங்க. சொன்ன உடனே தலையாரிமார் 2 பேரும் கணக்கு பிள்ளைகிட்ட சொல்லுதாங்க. சொன்ன உடனே அப்ப பார்த்தார் அந்த சொக்கநாத பிள்ளை சரி என்று சம்மதித்து அவர் எங்கு வருகின்றார்? நாம நெல்லையம் வழிக்கு சென்று நெல்லையப்பர் கோவில் தர்மகர்த்தாவை பார்த்து பணத்தை கொடுத்துட்டு ரசீதை வாங்கிட்டு வரணும் என்று அந்த வடமலையப்ப பிள்ளையை பார்க்க வேண்டுமே என்று சொக்கநாத பிள்ளை சிந்தாமணியிலிருந்து கிளம்புகிறார். சிந்தாமணியிலிருந்து திருநெல்வேலிக்கு வரணும்னா எப்படி வரணும்? பஸ்ல வரணும். இப்போ அப்ப எப்படி வருவாங்க? அப்போ வண்டி மாடு கட்டி வருவாங்க. வண்டி மாடு. இவர் கிழக்கு திசைக்கு கணக்கு பிள்ளை. ஒரு கேள்வி கேட்க. என்னையா? சிந்தாமணி எங்க இருக்கு சொல்லு? சிந்தாமணி மேக்க இருக்கு. மேக்க இருக்கு புளியங்குடி பக்கத்துல. புளியங்குடி பக்கத்துல இருக்க சிந்தாமணிக்கு கிழக்கு திசைக்கு ஏமா கணக்கு பிள்ளையா இவரை போடுறாரு? அப்படித்தான் சம்பந்தம் இல்லாம வேலை கொடுக்காங்கய்யா. அப்படி இல்லாம சொந்த ஊர் ஒரு ஊரா இருக்கும். இந்த கவர்மெண்ட் வேலை வந்து அப்படித்தான் இருக்கும். சரி, சொந்த ஊரா 10 வேலை கொடுக்க மாட்டாங்க. ஈவோ ஆபீசர் திருவனந்தபுரத்துக்காரரா இருப்பாரு. ஆனா திருநெல்வேலிக்கு ஈவோவா போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு அந்த சிந்தாமணிக்காரர் இங்க ஒண்ணு போட்டிருக்காங்க. என்ன செய்ய? அப்படியாமா? நீ அதையா சொல்லுங்க. அந்த சிந்தாமணியை அது அங்க இருக்கு. அது அங்க இருக்கட்டும். இது இங்க இருக்கு. சரி, இங்க ஒண்ணு இருக்கட்டும். அந்த சொக்கநாத பிள்ளை திருநெல்வேலியிலே சென்று நாம பார்த்து வர வேண்டுமே என்று ஆனால் பார்த்து வர வேண்டும். வரிப்பணத்தை கட்டி ரசீது வாங்கி வர வேண்டுமே என்று அந்த கணக்க பிள்ளை அந்த வெள்ள குதிரையை குதிரை ஆயத்தை விட்டு வெளியே கிளப்பி குதிரை ஓட்டியிருக்காரு.
ஆமா யாரு யாரையா அந்த காலத்துல குதிரையில தான் போவாங்க. அந்த காலத்துல குதிரை வசதி கொஞ்சம் கம்மியா இருக்கவங்க வண்டி மாடு கட்டி போவாங்க. நானும் 2 குதிரையை வாங்கி விடலாம்னு பாக்கேன். வசதியே இல்லாதவங்க நடந்து போவாங்க. ஆனா ஆமா இந்த மாதிரி அரசு உத்தியோகத்துல இருக்கவங்க குதிரையில தான் போவாங்க, குதிரை வண்டியில போவாங்க. ஆனா இவருக்கு குதிரை ஓட்ட தெரிஞ்சிருக்கு. ஆமா ஆகையினால் யாரு யாரையா இந்த சொக்கநாத பிள்ளை வரிப்பணத்தை வாங்கி கையிலே வைத்துக் கொண்டு நம்ம வீட்டை விட்டு வெளியே போய் ஆமா குதிரை ஆயத்துல இருந்து குதிரையை அவித்து வெளியே வந்தா தானையா குதிரையை அவுக்க முடியும். நம்ம நெல்லையம்பதிக்கு செல்ல வேண்டுமே என்று கடந்து நம்ம நெல்லையம்பதியிலே சென்று ஆமா ஆனால் நம்ம என்ன செய்யணும்? வரிப்பணத்தை கட்டி ரசீது வாங்கி வர வேண்டும் என்று அந்த சொக்கநாத பிள்ளை அவர் எங்கு வருகின்றார்? வெள்ள நல்ல குதிரையிலே ஏறி நம்ம திருநெல்வேலி மாநகரை தேடி நெல்லையம்பதியை தேடி நாம போக வேண்டுமே என்று அவர் திருவானகரை கடந்து ஏகி வரும்போது அங்க என்ன நடக்கிறது? அந்த சொக்கநாத பிள்ளைக்கு எதிராக ஜகனமெல்லாம் அடுக்கடுக்காக வருகிறது. அது எப்படி வருது பாருங்க. ஆண்டும் போவாரு வாசல் நாடை தட்டிடுவா சொக்கநாத பிள்ளைக்கு சௌரியனை கத்திடுவா குணமுடைய பிள்ளைக்கு தலையில் வைத்து ஒரு செட்டியார் அடவிண்டு ஆரவோரே வாழாத பெண்ணோரே அவன் மூடாத நெருப்பெடுத்து அவ ஐயோ அம்மா என்று சொல்லி அவ ஹரியா ஓடிவா அந்த சொக்கநாத பிள்ளை அந்த சொக்கநாத பிள்ளை யாரு வெள்ள நல்ல குதிரையில வீதி வெளி வார போது அந்த என்ன நடக்கு வெள்ள நல்ல குதிரையில வீதி வெளி வார போது ஆகாத சகுனம் எல்லாம் அடுக்கடுக்காக வருகிறது கொள்ளாத சகுனவது சொல்லாமல் கொள்ளாமல் வருகிறது எல்லாம் என்ன செய்ய
ஆனால் யாருக்கு அந்த சொக்கநாத பிள்ளை அந்த சொக்கநாத பிள்ளைக்கு ஆண்பெருந்து அலரலாட்சி மூவருந்து கூவலாட்சி உள்ளடி உடையிட புதுப்பான தலையிலே வைத்து ஒரு வேளாறு எதிரவாரா சாரையது எதிரலாட்சி சொற்பமது குறுங்கலாட்சி இத்தனை சௌரத்தையும் மதிக்காமல் யாரு அந்த சுக்கநாத பிள்ளையானவர் ஏதாவது ஒண்ணு நினைச்சாரா என்னப்பா இது என்னடா இது ஒரு நாளும் இல்லாமல் இன்றைக்கு இத்தனை எதிராயிருக்கின்றது இத்தனை அபயோகமும் வருதுன்னு மனதில் நினைத்தாரா நினைக்காமல் நம்ம பணிய நம்ம வேலையை சரியா செய்யணும் நம்ம வேலையை நம்ம கரெக்டா செய்யணும் என்று யார் வருகின்றார் அந்த வடமலையப்ப பிள்ளையை பார்க்க வேண்டுமே என்று அந்த சகுனங்களை மதிக்காமல் பிள்ளை அவர் பிள்ளை அவரை ஊரை வீட்டு பிள்ளையானவர் தன்னுடைய சிந்தாமணி நகர் கடந்து அவர் என்ன செய்தாரு? என்னையா செய்கின்றார்? ஓட்டமும் ஒரு நடையுமாக வெள்ள நல்ல குதிரையிலே வேகமாக வரும்போது நாகல் குடம்பாதையாக சிறியந்தூர் நரை கடந்து பருத்திப்பாடு சாலைவழி ஆணையப்பபுரம் கடந்து புதுக்குறிச்சி விளக்கும் விட்டு மொட்டையம் கடந்து பாதையாக தாமரை செல்வி ஊரை கடந்து இட்டேரிக்கு வாராரு. இட்டேரிக்கு வரும்போது என்ன நடக்கின்றது? அருண உச்சி வானத்துக்கு வந்துட்டான். அப்படின்னா என்ன? அப்படின்னா உச்சி மத்தியானம் ஆன உடனே அங்க என்ன நடக்கு?
அப்படியான நேரத்திலே ஆமா அவர் வார வேகம் உடல் சோர்ந்து ஆமா அவருக்கு ஆமா பசி ஆயிட்டு பசி ஆயிட்டுனா என்ன செய்யணும்? பசி ஆயிட்டுனா சாப்பிடணும். இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். ஆமா. போற இடத்துல பசிச்சா என்ன செய்வோம்? சோறு சாப்பிடுவோம். ஆமா. எங்க கடை இருக்குது ஹோட்டல் இருக்குன்னு பாப்போம். போய் சாப்பிடுவோம். சாப்பிடுவோம்ல. ஆமா. அதே மாதிரி ஆமா இப்போ ஹோட்டலுக்கு போயிருந்தோம். ஆமா. அப்ப அப்படி உண்டா? கிடையாது. ஆனால் ஆமா அப்ப என்ன செய்வாங்க? ஒரு இடத்துக்கு போகணும்னா ஆமா வீட்ல இருந்தே கெட்டிச்சோறு கட்டி கொண்டு வந்து விடுவார்கள். அந்த கெட்டிச்சோரை அந்த இட்டேரிமா நகரதியிலே கெட்டிச்சோரை அவிழ்த்து அந்த சொக்கநாத பிள்ளையே அருந்தி ஆமா இளைப்பாரி அந்த இடம் தனை கடந்து நாம நெல்லையம்பலம் போக வேண்டுமே என்று அவர் எங்கு வருகின்றார்? எங்கையா வருகின்றார்? அந்த இட்டேரி நம்மை கடந்து குதிரையாரே மேலப்பாளைய நகர் கடந்து யாரு யார் வருகின்றார்? அந்த குதிரையிலே சொக்கநாதர் பிள்ளை வாரார். சொக்கநாதர் பிள்ளை வருகின்றார். மேலப்பாளைய நகர் கடந்து மேல நட்டம் பாதையாக குறுக்குத்துறை நகரத்திலே வந்து ஆனால் என்ன குறுக்குத்துறையில யார் இருக்கா? குறுக்குத்துறையிலே முருகப்பெருமாள் இருக்கின்றார். வள்ளி மனம் முடித்த என் வடிவேல் முருகன் இருக்கிறார் இல்லையா? இருக்கிறார் அல்லவா? அந்த தாமிரபரணி ஆரதியிலே நீராடி என் முருகப் பெருமானை தரிசித்து விட்டு நாம எங்க போகணும்? எங்க போக வேண்டும்? வேற வடமலையப்ப பிள்ளைய பார்க்கிறோம். வடமலையப்ப பிள்ளைய பார்க்க வேண்டும். வரிப்பணத்தை கொடுக்க வேண்டும். அதுக்கு தானே வந்திருக்கோம். ஆமா என்று முருகப் பெருமானை தரிசனம் செய்துவிட்டு அந்த மகிமையுள்ள வடமலையப்ப பிள்ளை அவர் எங்கு வருகின்றார்? எங்கையா வருகின்றார்? அங்கே குருகத்தூரை அணை கடந்து கோவிட்டு நெல்லையம் பரவளையம் அடிகொழுது சேர்வை செய்து
உடையவர் நெல்லையம்பதியே வந்து என்ன செய்கின்றார்? நெல்லையப்ப சாஸ்திரியையோ காந்திமதி அம்மாளையும் அடிதொழுது நமஸ்கரித்து தரிசனத்தை முடித்து விட்டு தர்மகர்த்தாவுடைய அலுவலகத்தை தேடி வருகின்றார். எங்க வராரு? நெல்லையப்பர் கோயிலை தேடி வாராரு. நெல்லையப்பர் கோயில்ல தரிசனத்தை முடித்து விட்டு தர்மகர்த்தாவுக்கு தனியா அலுவலகம் இருக்கும். ஆபீஸ் ஆமா ஆமா இப்ப உள்ள ஆபீஸ் ஆமா அப்ப வந்து அது பேரு அலுவலகம். இப்பவும் தமிழ்ல அலுவலகம் தான். ஆமா ஆகையினாலே ஆமா யாரையா இந்த சொக்கநாத பிள்ளையானவர் வடமலையப்பன் பிள்ளையை வந்து பார்த்து என்ன செய்தாரு? ஆனால் வடமலையப்ப பிள்ளையிடத்திலே குத்தகை பணம் வரிப்பணம் அத்தனையும் கட்டிவிட்டு ரசீதம் வாங்கினாரு. ரசீதம் வாங்கிவிட்டு நெல்லையப்பர் கோயிலை விட்டு வெளியே வந்திருக்காரு. நேரம் என்னாச்சு?